ஒரு ஊரில் ஒரு அன்பான பாட்டி இருந்தாள். அவள் தினமும் காலை நேரத்தில் சுவையான வடை சுடுவாள். அந்த வாசனை வீட்டை மட்டுமல்லாமல் தெருவையே மயக்கும். ஒரு நாள் பாட்டி கடுகு தாளித்து பசும்பயறு வடை சுடிக்கொண்டிருந்தாள். அந்த வாசனையை தூரத்திலிருந்து ஒரு கருப்பு காகம் கண்டுபிடித்தது. காகம் பசியால் வருந்திக் கொண்டு பாட்டியின் வீட்டுக்கு பறந்து வந்து குரைத்தது. கா கா பாட்டி, எனக்கு ஒரு வடை தாருங்க. பாட்டி சிரித்தாள். அவள் சொன்னாள், காகமே, நான் இப்போது சுட்ட வடை எதற்காகவும் தரமாட்டேன். ஆனால் நீ ஒரு நல்ல பாடல் பாடினால் உனக்காக ஒரு சூடான வடை தயார். காகம் சற்று தயங்கியது. பின் அதை நன்றாக குரல் போட்டுக்கொண்டது. வடை வாசனை வந்ததே, பார்க்கும் அதிசயம் கண்டதே, பசியோடு வந்தேன், இனிப்பாக சென்றேன். பாட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அடியே காகமே, நீ மட்டும் பாடகனாக இருக்கிறாய் போலிருக்கே. இதோ உனக்கான சூடான கிறுக்கிறுக்கும் ஒரு வடை. அவள் ஒரு வடை எடுத்து காகத்துக்கு வழங்கினாள். காகம் மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு பறந்து சென்றது. மரத்தில் அமர்ந்துவிட்டு அது தனது நண்பர்களாகிய திவேஷ் மற்றும் கிரித்திக் உடனும் அந்த வடையை பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக விளையாடுகிறார்கள். பாடல், பகிர்வு, பாசம் இவை மூன்று மிடுக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் நற்குறிப்பு. நல்லது செய்ய விரும்பினால் நம் திறமைகளை பகிர்ந்தால் மகிழ்ச்சி கூடும்.